4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் உடைய மூடி தான். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பள்ளமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது சென்டர் போர்ஷனில் வந்து நான் மார்க் பண்ணுற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் 3 ரெக்டாங்கிள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கேப் விட்டு விட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த ரெக்டாங்கிள்ஸை கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சிசர்லையோ இல்லை நார்மல் நைஃப்லையோ கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூடி. ஸோ அதனால் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் கட் பண்ணி 3 போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கர்ச்சீஃப், ஷாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த ஹோல்ஸ் வந்து மேலே போட்டுருங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுடுங்க. ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டு சென்டராக வந்து பிளாஸ்டிக் வந்து விட்டுருந்தோம் கட் பண்ணாமல், அந்த போர்ஷன்ஸில் இந்த மாதிரி நம்ம ஷாக்ஸ், கர்ச்சீஃப்லாம் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு 3 லேயராக வந்து நீங்கள் கிளாத் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். மேலே இருக்கக்கூடிய அந்த லேயரில் நான் கர்ச்சீஃபையும், சென்டராக இருக்கிறதுல ஷாக்ஸ், கீழே இருக்கக்கூடிய போர்ஷனையும் ஷாக்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்.